அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது 3வது முறையாக கொலை முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. இது எங்கே அப்படின்னு சொன்னால் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஹில்டன் ஹோட்டலில் சனிக்கிழமை இரவு கரெக்டாக 8:40க்கு சனிக்கிழமை கிட்டத்தட்ட 2500 ஜேர்னலிஸ்ட், அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய மனைவி மெலானியா ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் லேடின்னு சொல்லுவாங்க, அடுத்து ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட், ஒயிட் ஹவுஸ் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அப்புறம் மார்க் ரூபியோ, பீட் ஹெக்ஸத், இப்படி எல்லா உயர் அதிகாரிகளும், அதாவது அமைச்சர்கள் தான், அங்கே வந்து அதிகாரிகள்னு சொல்கிறவங்க எல்லாமே அமைச்சர்கள், இவர்கள் எல்லாமே கூடியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கின்ற முக்கியமான பத்திரிகைகளுடைய ஆசிரியர்கள், அதனுடைய கரஸ்பாண்டன்ட்ஸ், இவங்க எல்லாமே இருக்காங்க. இது என்ன மீட்டிங் அப்படின்னு சொன்னால் ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட்ஸ் டின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட்ஸ் டின்னர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வெள்ளை மாளிகைக்கு பேட்டி எடுப்பதற்கு வருகின்ற பத்திரிகையாளர்கள் ஒரு சங்கம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட்ஸ் அசோசியேஷன். இவங்க வருஷம் ஒரு டின்னர் கொடுப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கிற முக்கிய பத்திரிகையாளர்கள், அப்புறம் செலிபிரிட்டிஸ், நடிகர்கள், பப்ளிக் ஃபிகர்ஸ், அப்புறம் எல்லா அரசு அதிகாரிகளும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு கெட் டுகெதர்னு சொல்லாமல், ஒரு மீட்டிங்னு சொல்லாமல், ஒரு ரிச்சுவல், ஒரு திருவிழா மாதிரி நடந்துகிட்ருக்கு. தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டே இருக்கின்றது வருடம். அப்படி நடந்து கொண்டிருந்த இந்த டின்னரில் தான் ஒரு கொலை முயற்சி நடந்தது. இது எப்படி நடந்தது, ஏன் இந்த ஹில்டன் ஹோட்டலில் இந்த டின்னர் நடந்தது அப்படின்னு சொன்னால், வருடம் வழக்கமாக இந்த ஹில்டன் ஹோட்டலில் தான் இந்த கூட்டம் நடைபெறும். கடந்த முறை நடந்த இந்த டின்னரில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர் ஃபஸ்ட் டைம் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ கூட இது போன்ற இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர்கள் நடத்துகின்ற டின்னரில் கலந்து கொள்வதில்லை. இந்த டின்னர் வந்து முழுக்க பத்திரிகையாளர்கள் பணம் கொடுத்து அவங்க டொனேஷன் வாங்கி நடத்தக்கூடிய ஒரு டின்னர். இதில் மொத்தம் 250 டேபிள்ஸ் இருந்துச்சு அந்த ஹில்டன் ஹோட்டலுடைய பால் ரூமில். இந்த பால் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பேஸ்மெண்ட்டில் இருக்குது. இதனுடைய கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 3000 பேர். ஒரு டேபிளுக்கு வந்து 10 பேர். அதனுடைய முன் வரிசையில் முக்கியமான நபர்களான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அதிகாரிகள், டொனால்ட் ட்ரம்ப், ஃபர்ஸ்ட் லேடி மெலானியா ட்ரம்ப், இவர்களை சுற்றி அமர்ந்திருப்பார்கள். இப்படித்தான் வந்து கரெக்டாக அந்த டின்னர் ஆரம்பிக்கிற சமயம், இந்த டின்னருக்கு முன்னாடி ஒரு காமெடியான பேச்சு நடக்கும். ஜேர்னலிஸ்ட் வந்து அரசியல்வாதிகளை வந்து ஒரு கேலி பேச்சு பேசுவாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் பிரசிடென்ட் மற்ற அவர்களுடைய சகாக்கள் எல்லாருமே திரும்ப ஜேர்னலிஸ்ட்டை பற்றி ஒரு காமெடியாக பேசுவாங்க. இப்படி ஒரு காமெடி போன்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட்ஸ் டின்னர், அதாவது வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்கள் சங்கம் நடத்துகின்ற விருந்து. இதில் எல்லோரும் வந்து 8:30க்கு உட்காந்துட்டாங்க. டேபிளில் உட்காந்துட்டு அங்கே எல்லாமே சர்வர்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த சமயத்தில் செக்யூரிட்டி சர்வீஸ், உங்களுக்கு தெரியும், அமெரிக்கன் பிரசிடென்ட் எங்கே போனாலும் அவர் கூட வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் போயிட்டே இருக்கும். அவங்க தான் வந்து அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்பவர்கள். இதில் நம்முடைய நாட்டில் செய்கிற மாதிரியே க்ளோஸ் ப்ராக்சிமேட் செக்யூரிட்டி, பெரிமீட்டர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி மல்டி லேயர்ட் செக்யூரிட்டி அப்பேரட்டஸ் அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் திடீர்னு வந்து ஒருத்தன் ஓடி வர்றான். அந்த டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் சொல்லுவாங்க, டிஎஃப்எம்டி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த டிஎஃப்எம்டியை வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க. உள்ளே போனோன்னே ஒரு பீப் அப்படின்னு ஒரு சவுண்ட் அடிக்கும். அதுக்கு பேர் வந்து மேக்னட்டோமீட்டர். நம்ம நார்மலாக சொல்கிறப்ப டிஎஃப்எம்டி, டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால், ஒரு மேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படியே செலுத்தும். இப்போ நம்ம அந்த உள்ளே நுழைஞ்சு போகிறப்ப ஏதாவது மெட்டல் இருந்துச்சுன்னா அந்த மெட்டலில் இந்த மேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து பட்டு ஒரு சத்தத்தை எழுப்பும். இதுதான். இது முடிஞ்ச பின்னாடி ஹேண்ட்ஹெல்டு மெட்டல் டிடெக்டர்னு சொல்லுவோம். அது ஒரு மேக்னட்டிக் ஹேண்ட்ஹெல்டு மெட்டல் டிடெக்டர் தான். அதை வச்சு நம்மளை வந்து ஃப்ரீஸ்க் பண்ணுவாங்க. இது வழக்கமாக இங்கே நடைபெறுகிறது. அதுபோன்று தான் அங்கும். ஆனால் அங்கே வந்து ஃப்ரீஸ்க் பண்ணுறது இண்டிவிஜுவலாக பண்ணல. அந்த டோர் ஃப்ரேம்லேருந்து வந்த உடனே உள்ளே விட்டுருவாங்க. இந்த 31 வயது மதிக்கத்தக்க கோல் தாமஸ் ஆலன் அப்படிங்கிறவன் வேகமாக ஓடி வர்றான். ஓடி வந்து இந்த செக்யூரிட்டி சர்வீஸ் சேர்ந்த ஒரு பாதுகாவலர் இருக்கிறார், அவரை தள்ளி விட்டுட்டு ஓடுறான். கிட்டத்தட்ட 60 அடி தூரம் ஓடுறான். உடனே செக்யூரிட்டி வந்து அலர்ட் ஆகி அவனை நோக்கி துப்பாக்கியில் சுடுறாங்க. அதற்கு முன்னாடியே இந்த ஆலன் 2 முறை தான் வைத்திருந்த துப்பாக்கிகளால் சுட்டு விட்டான். இதில் வந்து ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் ஏஜென்ட் அவருக்கு வந்து நெஞ்சில் குண்டு பாஞ்சிச்சு. ஆனால் வந்து புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் இருந்ததுனால அவருக்கு அதிகமான காயம் எதுவும் ஆகலை. இதை பொறுத்தளவில் இவன் இந்த ஆலன், அதாவது கோல் தாமஸ் ஆலன், இவன் வந்து ஒரு டீச்சர், கலிஃபோர்னியாவை சேர்ந்தவன், 31 வயசு, என்ஜினியரிங் கிராஜுவேட். இவன் என்ன பண்ணியிருக்கான், எப்படியாவது அமெரிக்க அதிபர் மற்றும் அவருடைய சகாக்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டான். திட்டம் போட்டது மட்டும் இல்லை,
இவன் வந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்யூரிட்டி கார்டனெல்லாம் தாண்டி ஓடுறான் இல்லையா, அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக 8:20க்கு இவன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். யாருக்கு? இவனுடைய பிரதருக்கு, சிஸ்டருக்கு, மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அந்த மெசேஜில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை மற்றும் அவருடைய சகாக்களை கொலை செய்ய போகின்றேன். இதற்கு காரணம் இவர்கள் மோசமானவர்கள். டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு கற்பழிப்புவாதி, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செய்பவர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அதில் எழுதியிருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் அவன் எழுதியிருக்கிறான். நானும் பார்த்துட்டே இருந்தேன், இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த பாதுகாப்பு வந்து சரியாகவே இல்லை, யாரையுமே செக் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். இனிமேலாவது பாதுகாப்பு ஒழுங்காக இருக்க வேண்டும் சொல்லி இவர் வேறு அட்வைஸ் வேறு பண்ணுறார். இவர் என்ன நினச்சார்னா, இந்த மெசேஜ் அனுப்பின பின்னாடி நான் எல்லாத்தையுமே சுட்டுருவேன், அந்த சமயத்தில் என்னையை வந்து திருப்பி போலீஸ் சுட்டுருவாங்க, உயிரோடு இருக்க மாட்டேன், அதனால் ஒரு மெசேஜ் முதலே அனுப்பிச்சிட்றார். அந்த மெசேஜில் இதெல்லாம் சொல்கிறார், பாதுகாப்பு குறைபாடுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே அதில் சொல்கிறார். அந்த வச்சிருந்த லிஸ்ட்டில் எல்லா நபர்களுடைய பெயர் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப், ஜெரி வேன்ஸ் மற்றும் முக்கியமான எல்லா அதிகாரிகளோட பெயர் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஆளோட பெயர் மட்டுமே இல்லை. அது யார் அப்படின்னா, FBI டைரக்டர் கேஷ் பட்டேல், இவருடைய பெயர் மட்டும் இல்லை. இது ஏன் அப்படிங்கிறது தெரியல. இவன் வந்து அப்படியே உள்ளே ஓடி துப்பாக்கி சூடு நடத்துகிறான். இந்த ஆலன் உடனடியாக இந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் அவங்க வந்து திருப்பி துப்பாக்கியில் சுடுறாங்க. அப்படி சுட்டதில் இவன் கீழே விழுகிறான். அப்படியே அவனை தரையில் போட்டு கைவழங்கு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதில் என்ன அப்படின்னா, கரெக்டாக 8:30க்கு வர்றான். 8:32க்கு அந்த டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டரை தாண்டி ஓடுறான். ஓடின உடனே நேராக எங்கே போகிறான்னா, கரெக்டாக இவங்க அந்த பால் ரூமில், நான் சொன்னேன் இல்லையா கீழே அந்த பேஸ்மெண்ட்டில், அந்த பால் ரூமுக்கு போகிற அந்த படிக்கு பக்கத்துலேயே போயிட்டான். இன்னும் ஒரு நிமிஷம் தாமதித்திருந்தால் அந்த பால் ரூமுக்குள்ளே போயிட்டு 2 துப்பாக்கிகளை வச்சுருந்தான், 4 கத்திகள் வச்சுருந்தான். இந்த 2 துப்பாக்கியை வச்சு சுட்டிருந்தான் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பல நபர்கள் உயிரிழந்திருப்பார்கள். ஏன்னா இவன் வச்சுருந்த ஒரு கன் வந்து ஷார்ட் கன், இன்னொன்று வந்து ஹேண்ட் கன். இந்த ஷார்ட் கன்னில் வந்து அடித்தா அந்த புல்லட் அப்படியே வந்து பெல்லட்ஸ் மாதிரி செதறி போய் நிறைய பேர் தான் அடிக்கும். இது நார்மலாக ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் தான் இந்த ஷார்ட் கன். இன்னொன்று வந்து ஹேண்ட் கன். இந்த ஹேண்ட் கன் அப்படிங்கிறது நம்ம ரிவால்வர், பிஸ்டல், இதெல்லாமே இந்த ஸ்மால் கன் வந்து தான் ஹேண்ட் கன் சொல்லுவாங்க. இந்த 2 துப்பாக்கிகளையும் வச்சுருக்கிறான். இந்த 2 துப்பாக்கிகளையுமே உரிமம் பெற்ற துப்பாக்கிகள். இவன் 4 நாட்களுக்கு முன்பே இந்த ஹில்டன் ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்துகிட்டு எப்போ வருவாங்க, எங்கே போவாங்க, எங்கே பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்க அப்படிங்கிற விவரத்தை எல்லாமே சேகரித்து கரெக்டாக பிளான் பண்ணான். ஆனால் இந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் அலர்ட்டாக இருந்த காரணத்தினால இந்த பால் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த படிக்கட்டுக்கு பக்கத்துலேயே இவனை அதில் அப்படியே அமுத்திட்டாங்க. உடனே அந்த செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் நார்மலாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி துப்பாக்கியிலேருந்து ஃபயர் பண்ணுறதோ அல்லது கொலை முயற்சி சம்பவம் நடந்தால் உடனடியாக அங்கிருக்கின்ற முக்கிய அதிகாரிகள் மற்றும் அந்த நாட்டு தலைவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதுதான் வந்து செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால். அதன்படி இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே வேகமாக ஓடுறாங்க. அப்புறம் ஸ்வாட் டீம்னு ஒன்று இருக்குது, ஷார்ட் வெப்பன் அண்ட் டாக்டிக்ஸ், அவங்களும் வந்து உள்ளே வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடெண்ட்டை தான் உடனடியாக 2 செகண்ட்ஸில் வைஸ் பிரசிடெண்ட் அப்படியே கையை பிடிச்சிழுத்துக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க வேறு இடத்துக்கு. அடுத்து டொனால்ட் ட்ரம்புக்கு வர்றாங்க. நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியல் நியூஸாக. எதுக்கு ஜேடி வேன்ஸை மட்டும் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா, பிரசிடெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அடுத்த யார்? ஜேடி வேன்ஸ். அதனால் இவரை வந்து உடனடியாக செக்யூரிட்டி சர்வீஸ், அதாவது சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதை டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட கேட்டாங்க, ஏன் வந்து ஜேடி வேன்ஸை மட்டும் முதல்ல அந்த இடத்துலேருந்து அகற்றப்பட்டார் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னையும் வந்து அகற்றுவதற்காக வந்தார்கள் செக்யூரிட்டி சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் அண்ட் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம். ஆனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் இதை இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சில நிமிடங்கள் தாமதித்து என்னை அங்கேருந்து வேறு ஒரு சேஃப் ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் லேடி மெலானியா ட்ரம்ப், அடுத்து வந்து மார்க் ரூபியோ, பீட் ஹெக்ஸட், இவங்க எல்லாத்தையுமே அவங்க செக்யூரிட்டி சர்வீஸ், அதாவது சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த பத்திரிகை நிருபர்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான பத்திரிகை நிருபர்கள் அவங்க எல்லாமே வந்து அப்படியே அந்த டேபிள் கடியில் கீழே அப்படியே ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரையிலும் பத்திரிகை நிருபர்கள் இது போன்ற நிகழ்ச்சியை வந்து போய் பார்த்து கேட்டு அப்போ தான் செய்தி கொடுப்பாங்க. ஆனால் பத்திரிகை நிருபர்களுக்கே இது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. எல்லாரும் குடியிருக்கிறப்ப இந்த துப்பாக்கி சூடு நடந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த விதமான உயிரிழப்பும் இல்லை. ஏன்னா அப்படி நடந்திருந்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியல் வன்முறை,
அரங்கேறி இருக்கும், அது தடுக்கப்பட்டு விட்டது. இதே ஹில்டன் ஹோட்டலில் ரொனால்டு ரீகன் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ இதுபோன்று ஒரு கொலை முயற்சி அவருக்கு எதிராக நடந்தது. இந்த ஹில்டன் ஹோட்டலில் ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னரில் நடந்த 2வது கொலை முயற்சி இந்த சம்பவம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது. குறிப்பிடும்படியாக இந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அதிகமாக அமெரிக்காவில் இருக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் நம்ம நாட்டில் எப்படி கத்தியை போய் வாங்கலாம், அருவாலை வாங்கலாம், அது மாதிரி அமெரிக்காவில் அங்கே துப்பாக்கியை யார் வேண்டுமானாலும் வாங்கலாம். அவன் மேஜர் ஆயிட்டான்னு சொன்னால் அமெரிக்கனாக இருந்தால் நிச்சயமாக துப்பாக்கி வாங்கிவிடலாம். அப்படி எல்லார் கையிலும் துப்பாக்கி இருக்குது. ஏன் இந்த துப்பாக்கியை அவர்கள் ஒழிக்க முடியல அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தற்காப்பிற்காக துப்பாக்கி வைத்திருப்பது உரிமை, இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிற மாதிரி, அடிப்படை உரிமை, மனித உரிமை. ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும், அதற்காக இது போன்ற ஆயுதங்கள் வைத்திருக்கலாம், துப்பாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறவங்களே இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி தான். டெமோக்ராட்ஸ் கூட இந்த துப்பாக்கி கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த லைசன்சிங் ப்ரொசீஜரை ரொம்ப கடுமையாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய விவாதங்கள் நடந்தது. ஆனால் ரிப்பப்ளிகன்ஸ் இந்த கன் லாபின்னு சொல்லுவாங்க, அவர்களை ஆதரிக்கின்றார்கள். இப்போது நம்ம ஊரில் நினச்சி பாருங்கள், இந்த துப்பாக்கி கடைகள் மாதிரி எங்கே வேணாலும் போய் இந்த கன் ஷாப்பில் கன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா, நம்ம ஊரில் கத்தியில் எடுத்து குத்துறான், அதுக்கு பதில் என்ன பண்ணுவான், துப்பாக்கி எடுத்து சுடுவான். இது போன்ற நிலைமை தான் அமெரிக்காவில். எல்லார் கையிலும் துப்பாக்கி இருப்பதால் ஏதாவது கோபம் வந்தால் உடனே துப்பாக்கி எடுத்து சுடுறோம். இதுதான் அங்கே துப்பாக்கி சூடு அடிக்குற தடவை நடப்பதனுடைய ரகசியம். ஸ்கூலில் நடக்குது, காலேஜ் கேம்பஸில் நடக்குது, இது போன்ற கேதரிங்கில் நடக்குது. சமீபத்தில் நீங்கள் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கொலை நடந்துச்சு. சார்ல்ஸ் கிர்க் அவர் ஒரு ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர், பேச்சாளர், அவர் கொல்லப்பட்டார். அப்புறம் நான்சி பெலோசி அவருடைய ஹஸ்பண்ட் தாக்கப்பட்டார். நிறைய டெமோக்ராட்ஸ் செனட்டர்ஸ், ரிப்பப்ளிகன் செனட்டர்ஸ் இவர்களும் தாக்கப்பட்டார்கள். இந்த கொலை முயற்சி சம்பவம் நடந்ததிலிருந்து அமெரிக்க நிர்வாகம் மற்றும் பாதுகாப்புத்துறை இவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா, இது போன்ற ஒரு கூட்டத்தில், இது போன்ற ஒரு விருந்து நிகழ்ச்சியில் எல்லா தலைவர்களும் ஒன்றாக கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், ஸ்பீக்கர் ஆஃப் தி ஹவுஸ் ஜான்சன் இவங்க எல்லாமே ஒன்றாவே இருந்திருக்காங்க. இதில் டெசிக்னேட்டட் சர்வைவர் அப்படின்னு ஒரு ஆளை போடுவாங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு சம்பவத்தில் ஏதாவது ஆகிப்போச்சுன்னா அடுத்து யார் இந்த நாட்டை நிர்வகிப்பது அப்படிங்கிறதுல ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க. அதான் டெசிக்னேட்டட் சர்வைவர். எல்லாரும் போய்விட்டாலும் இந்த டெசிக்னேட்டட் சர்வைவர் அப்படிங்கிறவர் கடைசியாக அமெரிக்கா நிர்வாகத்தை நடத்துவார். இப்போ பிரசிடெண்ட்டுக்கு எதாவது ஆகிப்போச்சுன்னா உடனடியாக வைஸ் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா ஹவுஸ் ஸ்பீக்கர், இவர் தான் பிரசிடெண்ட் ஆக முடியும். இந்த 3 பேரும் இல்லை அப்படின்னு சொன்னால் டெசிக்னேட்டட் சர்வைவர். இதுதான் அமெரிக்க நடைமுறை. நம்ம ஊரில் மாதிரி நடைமுறை இல்லை, இந்த தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி குழப்பமெல்லாம் கிடையாது. அங்கே கிளியராக சக்சஷன் லைன் அப்படியெல்லாம் கரெக்டாக வச்சுருக்குறாங்க. இதிலிருந்து ஒரு பாடம் எல்லோருக்கும் வேண்டும். அதாவது பாதுகாப்பு எப்படி முக்கியமான தலைவர்களுக்கு, முக்கிய தலைவர்களுக்கு, முக்கிய பிரமுகர்களுக்கு, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம். நம்ம நாட்டில் இது போன்ற செக்யூரிட்டி லேப்ஸ் எல்லாமே நடக்கவே நடக்காது. இது போன்ற கன்மேன் இந்த மேக்னட்டோமீட்டர் அல்லது டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர் தாண்டி ஓடி வர்றது எல்லாமே நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்முடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாதுகாப்பு முறை இதை விட சிறப்பானது. பல லேயர்ஸ் இருக்கும். இந்த ஹில்டன் ஹோட்டல் மாதிரி இடங்களில் நிகழ்ச்சிகள் நடந்தால் ஒவ்வொருத்தனையும், அந்த ரூமில் இருக்கிற ஒவ்வொருத்தனையும் நம்ம செக் பண்ணுவோம். அவருடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஒவ்வொரு பேகேஜையும் செக் பண்ணுவோம். ஆனால் இந்த ஹில்டன் ஹோட்டலில் இவன் 2 துப்பாக்கி எடுத்துகிட்டு ரூமில் போய் 2 நாளாக வச்சுருந்துருக்கான். ஆனால் அந்த துப்பாக்கி கூட அந்த ஹோட்டல் நிர்வாகமோ அல்லது செக்யூரிட்டி அமைப்பினரோ செய்யவே இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடுகள். இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க எப்பொழுதுமே பாதுகாப்பை குறை சொல்கிற வழக்கம் அமெரிக்காவை பொறுத்த லெவலில் இல்லவே இல்லை. அது ஒரு நல்ல அம்சம். ஏன்னா அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. என்ன டிஃபெக்ட்ஸ், என்ன குறை அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு அடுத்து வருகின்ற ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டில் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும், அதிகமான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது தந்த பாடம். இப்போது இந்த முடிஞ்ச பின்னாடி உடனே டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, மீண்டும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கேயே தொடர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு இந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் மற்றும் அவருடைய செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் ஒத்துக்கவே இல்லை, முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா
மறுபடியும் இந்த என்டையர் ஏரியாவை சானிடைஸ் பண்ணணும், இவன் ஒருத்தன் தான் இருக்கானா அல்லது நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்ட்டு. இந்த ஆலன் அப்படிங்கிற அந்த கொலை முயற்சி செய்தவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் சாதாரண ஒரே ஆள் தான், நான் 2 துப்பாக்கிகளும் நான் கொண்டு வந்திருக்கேன், இது ஈரானுடைய துணையோடோ அல்லது வெளிநாட்டினுடைய துணையோடு இருந்தால் நான் இதை விட அட்வான்ஸ்ட் வெப்பன்ஸை நான் கொண்டு வந்திருப்பேன், ஈஸியாக அவர்களை நான் சுட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவன் மெசேஜே கொடுத்துருக்கான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதான் சொல்லுவாங்க மேனிஃபெஸ்டோ, இவன் சொன்ன மேனிஃபெஸ்டோ. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கான்னா, இவன் லோன் உல்ஃப், இவன் ஒரு தனி ஓனாய், வேறு யாருமே கூட திட்டம் போடுவதற்கு வரவில்லை, இவன் ஆன்டி கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் பொலிட்டிக்கல் வயலன்ஸ், வன்முறை தீர்வாகாது. அது அரசியல் வன்முறையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வன்முறையாக இருந்தாலும், சமுதாயத்தில் வன்முறை என்பதே இருக்கக்கூடாது. வன்முறை தீர்வல்ல. ஏனென்று சொன்னால் நம்முடைய நாடே சுதந்திரம் அடைந்த பிறகு வன்முறையின் காரணமாக மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அரசியல் படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் பண்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்காது.